ஹாய், இந்த வீடியோல நாங்க வந்து லாஜிக் கேட்ஸ்களை பத்தி பார்க்க போறோம். அதாவது பூலியன் லாஜிக் அண்ட் டிஜிட்டல் சர்க்யூட்ல ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஜிக் கேட்ஸ்ங்கிறது. சோ இப்போ லாஜிக் கேட்ஸ்ங்கிறது என்னங்கிறது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னு இருந்தா, சோ இப்போ நாங்க ஆல்ரெடி ஒரு லாஜிக்கல் கான்செப்ட்களை பத்தி வந்து பார்த்தோம். இப்போ நாங்க வந்து ஒரு ரோட கிராஸ் பண்ற நேரம் சோ அந்த இடத்துல ஒரு லாஜிக் இருக்கு. அந்த லாஜிக்கை வந்து நாங்க ஒரு ஃபார்முலா வடிவத்தில் நாங்க ரீப்ரசன்டேஷன் பண்ணணுமா இருந்தா இது f = x டாட் y பிளஸ் zங்கிற ஒரு சமன்பாட்டு வடிவத்தில் பூலியன் வந்து இதை எடுத்துரைச்சாரு. சோ இப்போ இந்த லாஜிக்கை வந்து நாங்க ஒரு டிஜிட்டல் சர்க்யூட்டா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணுமா இருந்தா, இப்போ இதை நாங்க ஒரு கரண்ட் மூலமா ஒரு வேக் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ்ல இந்த கான்செப்டை நாங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ற நேரம் சோ இப்போ எங்களுக்கு வந்து அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்புட்ஸ் வந்து இந்த எக்ஸும் ஒய்யும் இசட்டும், அதே மாதிரி அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஃப்ங்கிறது. சோ அப்ப இந்த இடத்துல இது உங்களுக்கு தெரியும், இது வந்து எண்ட். சோ இது ஒரு ஆபரேட்டர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஓங்கிற ஒரு ஆபரேட்டர். சோ அப்ப இந்த ரெண்டு இன்புட்ஸ் வந்து எண்ட்ங்கிற ஒரு ஆபரேஷன்ல கனெக்ட் பண்ணப்படுது. சோ அதே மாதிரி இப்ப இந்த ரெண்டு இன்புட்ஸ் வந்து ஓங்கிற ஒரு ஆபரேஷன்ல கனெக்ட் பண்ணப்படுது. சோ அப்ப இந்த இடத்துல நாங்க நார்மலா மேத்தமெட்டிக்கலா இப்படி எழுதலாம். பட் ஆனா நாங்க இத டிஜிட்டலா டிசைன் பண்ண போற நேரம் சோ இப்ப நாங்க என்ன செய்யறோம்னா, இந்த எக்ஸ்ங்கிற இன்புட்டுக்கு இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ற இந்த எண்ட்ங்கிற ஆபரேட்டருக்காக நாங்க ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்றோம். அப்ப ஒரு சர்க்யூட்ங்கிறது இது உள்ளால எலக்ட்ரானிக் டிவைசஸ்களை பயன்படுத்தி கரண்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு சர்க்யூட்டை நான் வந்து இது உள்ளால டிசைன் பண்றேன். சோ இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்னா, எக்ஸ்ங்கிற இன்புட்டையும் ஒய்ங்கிற இன்புட்டையும் இந்த சர்க்யூட்டுக்கு கொடுக்கிறோம். சோ இப்போ இது உள்ளுக்கு கொடுக்கப்படுற இந்த ரெண்டு இன்புட்ஸுமே கரண்ட் வடிவத்தில் தான் கொடுக்கப்படும். அப்ப இதை தாண்டி ஒரு கரண்ட் வெளியே வரும். சோ அதே மாதிரி இப்போ நாங்க இதுல வரக்கூடிய இந்த அவுட்புட்டையும் எங்களோட மூணாவது இன்புட்டான இசட்லையும் நாங்க கம்பைன் பண்றதுக்காக இந்த சர்க்யூட்டை டிசைன் பண்றோம். அதாவது இந்த ஓ ஆபரேஷனை மேற்கொள்றதுக்காக. சோ இப்போ இதுல வர கரண்ட் இதுல அவுட் ஆகுது. சோ இந்த கரண்டோட இதுல வரக்கூடிய இன்புட்டும் கம்பைன் ஆகிற நேரம் சோ ஃபைனலான ஒரு அவுட்புட் இங்க வரப்போகுது. சோ அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கை நாங்க சர்க்யூட்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ற டெக்னிக். சோ அப்ப இந்த இடத்துல நாங்க சர்க்யூட்ஸ்களை யூஸ் பண்றோம். சோ இதுக்காக நாங்க என்ன செய்யறோம்னா, இப்ப இந்த இன்புட்ஸ்களை நாங்க கரண்ட் வடிவத்தில் கொடுக்கிறோம். சோ இப்ப கரண்ட் இன்புட் பண்றதன் மூலமா நாங்க ஃபைனலா ஒரு கரண்ட்டை நாங்க என்ன செய்யறோம்னா அவுட்புட்ல எடுக்கிறோம். சோ இப்ப இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்காக, அதாவது எண்ட் ஆபரேஷன் ஓ ஆபரேஷன்ல நடக்கிற செயல்பாடுகளை டிஜிட்டலா மேற்கொள்றதுக்காக வடிவமைக்கப்படுற சர்க்யூட்ஸ்களை தான் நாங்க பொதுவா என்னன்னு சொல்லுவோம்னா கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது உள்ளால ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் தான் இருக்க போகுது. சோ இது நாங்க என்ன கொஞ்சம் டீடைலா நாங்க பார்த்தோம்னா, ஸோ கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் நாங்கள் என்ன செய்கிறோம்னா இன்புட்ஸ்களை கொடுக்குறோம். கம்ப்யூட்டர் அதை ப்ராசஸ் பண்ணுது. ஸோ அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணப்பட்ட ஃபைனல் ரிசல்ட்டை வந்து எனக்கு அவுட்புட்டில் தருது. இதுதான் ஒரு கம்ப்யூட்டர் உள்ளால நடைபெற பிரதானமான செயல்பாடு. ஸோ எங்களுக்கு தெரியும் இந்த ப்ராசஸ் பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்ப்யூட்டரில். ஸோ இதை மேற்கொள்கிற முக்கியமான ஒரு டிவைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா CPU. ஸோ இப்போ இந்த CPU தான் நாங்கள் கொடுக்குற எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்களையும் என்ன செய்யுதுன்னா ப்ராசஸ் பண்ணுது. ஸோ இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, எனக்கு ஒரு கணக்கு இருக்கு. 25 + 15 நான் இன்புட்டா கொடுத்தனா இருந்தா எனக்கு தெரியும் ஆன்சர் வந்து 40ங்கிறத கம்ப்யூட்டர் எனக்கு அவுட்புட்ல தரும். ஸோ இப்போ இந்த கால்குலேஷனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய டெக்னிக் அல்லது கான்செப்டை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா, ஸோ எங்களுக்கு தெரியும் நாங்கள் இதுக்கு முதல்ல நாங்கள் பார்த்தோம். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் உள்ளால எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் தான் வந்து, அதாவது கரண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே மூவ் பண்ணப்படுது. ஸோ இப்போ எனக்கு இந்த டேட்டாவை வந்து நாங்கள் என்ன செஞ்சாகணும்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ நான் கம்ப்யூட்டருக்கு இன்புட் பண்ணுற நேரம் இந்த டேட்டாவை நேரடியாக கொடுக்க இயலாது. நாங்கள் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை தான் இந்த CPUக்குள்ளால நாங்கள் இன்புட் பண்ணுவோம். அதே மாதிரி CPU அவுட்புட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை தான் இருக்கும். இந்த இடத்துல ரெண்டு பொசிஷன்ஸ்கள் அது யூஸ் பண்ணுது. லோ ஹை, அதாவது லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ், அப்படி இல்லாட்டி ஆன் ஆஃப்ங்கிற இந்த கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிஜிட்டல் டிவைசஸ்க்குள்ளால யூஸ் பண்ணுற பிரதானமான கான்செப்ட். ஸோ இப்போ எனக்கு ஒரு சிக்கல், இந்த டேட்டாவை இப்போ நான் என்ன செய்யறதுன்னா இந்த சிக்னல்ஸா நான் கன்வெர்ட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ அதுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்யறோம்னா இந்த டேட்டாவை வந்து பைனரி கோடடா நாங்கள் கன்வெர்ட் பண்றோம். ஸோ பைனரி கோடடா கன்வெர்ட் பண்ணதுக்கு பிறகு இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 1ங்கிறதுக்கு ஹை வோல்ட்டும் அல்லது ஆன் பொசிஷனும், 0ங்கிறது லோ வோல்ட் அப்படி இல்லாட்டி ஆஃப்
பொசிஷனுமா கன்சிடர் பண்றனால இந்த சிக்னலை வந்து எங்களுக்கு ஈஸியா என்ன செய்ய முடியும்னா ஜெனரேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்போ இப்போ இந்த டேட்டா இந்த பைனரி கோடா மாற்றி இப்போ என்ன செய்யப்படுதுன்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸுங்கிறது கரண்ட் போகும் போகாது இந்த மாதிரியான ஒரு கன்செப்ட் தான் இப்போ சிபியூக்குள்ளால எலக்ட்ரிசிட்டி மூவ் ஆகுது. அப்போ சிபியூ என்ன செய்யும்னா இதுக்கு இன்புட்ல வர இந்த எலக்ட்ரிசிட்டியை இது கோடிக்கணக்கான டிரான்சிஸ்டர்களின் ஊடாக ப்ராசஸ் பண்ணி இது அவுட்புட் என்ன கரண்ட் வரணுங்கிறது இது டிசைட் பண்ணும். ஸோ இப்போ இந்த கரண்ட்டை வந்து இப்போ எங்களுக்கு 40 காட்டணும்னா இந்த எலக்ட்ரிசிட்டியை நேரடியாக 40 கன்வெர்ட் பண்ணலாது. அப்போ திருப்பி இது ரிவர்ஸில் என்ன செய்யும்னா இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து பைனரி கோடடா திருப்பி கன்வெர்ட் பண்ணப்படும். அப்போ இந்த பைனரி கோடட் நார்மல் ஹியூமன் ரீடபிள் கோடா மாத்திர நேரம் 40ங்கிற கன்செப்ட் வருது. ஸோ அப்போ எங்களுக்கு பேசிக்கலாக என்ன விளங்குதுன்னா இந்த சிபியூக்குள்ளால நாங்கள் கரண்ட்டை தான் கொடுக்குறோம், இந்த சிபியூவை தாண்டி நாங்கள் கரண்ட்டை தான் எடுக்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல அப்போ டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாமே எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக தான் யூஸ் பண்ணப்படுது. ஸோ அப்போ கரண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா உள்ளால ஃப்ளோ ஆகிற நேரம் இது உள்ளால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிட் டிசைன் இருக்கணும். அந்த சர்க்கிட் டிசைன் தான் எங்களுக்கு நாங்கள் பார்க்க போகிற லாஜிக் கேட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த சிபியூட பகுதிகளை நாங்கள் மூவ் பண்ணி உள்ளால போனோமா இருந்தால் எங்களுக்கு இதால் உள்ளுக்கு ஒரு சர்க்கிட் விளங்குது. ஸோ இந்த சர்க்கிட்டை நாங்கள் என்ன உள்ளுக்கு போயிட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்க இதெல்லாம் தான் கேட்ஸ். இப்போ இது ஒரு கேட். அப்போ எலக்ட்ரிசிட்டி இங்கே ஃப்ளோ ஆகி இந்த சர்க்கிட் உள்ளால வந்து இந்த சர்க்கிட்ல வந்து இங்கே அவுட்புட்டாக வருது. ஸோ அப்போ அந்த மாதிரி இப்போ இதுகளை தான் நாங்கள் பொதுவாக கேட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ கேட்ஸுங்கிறது என்ன கொஞ்சம் நாங்கள் டீட்டெயிலாக உள்ளுக்கு போயிட்டு பார்த்தோம்னா அது டிரான்சிஸ்டர்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ டிரான்சிஸ்டர்களை வந்து டிரான்சிஸ்டர்களை ஒரு ஸ்ட்ரக்சரை நாங்கள் பிளேஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு சர்க்கிட்டை நாங்கள் டிசைன் பண்ணுறோம். அந்த சர்க்கிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் கேட்ஸாக கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ இது தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் கேட்ஸ். ஸோ அப்போ நாங்கள் பிரதானமான லாஜிக் கேட்ஸ்களை பற்றி இதுக்கு பிறகு நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நாட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஓஆர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓ, அதே மாதிரி பஃபர், அதே மாதிரி எக்ஸ்என்ஓஆர், நெண்ட், நோருங்கிற இந்த 8 கேட்ஸ்களை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பேசிக்கலாக 7 கேட்ஸ் தான். பஃபர் வந்து ஒரு கேட்டாக நாங்கள் கன்சிடர் பண்ண இயலாது, பட் நாங்கள் இந்த இடத்துல பஃபரை ஒரு ஸ்பெஷல் கேட்டுக்கு கீழே நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதன் அடிப்படையில் இது எல்லாமே வந்து இப்போ நாங்கள் எண்டுங்கிற இந்த கேட் எடுத்த மாதிரி இருந்தால், இந்த லாஜிக் கேட் எடுத்த மாதிரி இருந்தால் இது உங்களுக்கு தெரியும் எண்டுங்கிற ஆப்பரேஷனை செய்யறதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கேட். ஸோ அப்போ இதில் கரண்ட்டை இதுலையும் இன்புட் பண்ணுறதன் மூலமாக இதில் கரண்ட் எப்படி வரணுங்கிறத நாங்கள் டிசைட் பண்ண போகிறோம். இதுக்குள்ளால இதை செயல்படுத்துறதுக்காக டிரான்சிஸ்டர்ஸ்கள் ஒரு 2, 3 அல்லது 4 டிரான்சிஸ்டர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த சர்க்கிட் தான் நாங்கள் எண்ட் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இல்லாட்டி எண்ட் கேட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் கேட்ஸ். ஸோ அடுத்த வார வீடியோகளில் இந்த ஒவ்வொரு கேட்ஸ்களை பற்றி நாங்கள் தனித்தனியாக டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ.